வணக்கம். செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரா இருக்கும்போது நல்ல அறிவுள்ள திறமையான அமைச்சர்லாம் நமக்கு தேவையில்ல, நம்ம சொல்றத கேட்கிற மாதிரி அமைச்சர் இருந்தா போதும். இதுதான் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பாணி. செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி இவங்க எல்லாம் அடிச்ச லூட்டிக்கு உலருக்கு அளவே இல்ல. ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்களால ஒரு 50% ஆபத்து. இப்ப இருக்கிற அமைச்சர்கள் அவருடைய பின்னணிகள் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப பயமா இருக்கு. அன்னைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அமைச்சர்கள்ட்ட எல்லாம் ஒரு பயம் இருந்துச்சு. நைட்டு தூங்கும் போது கடவுளே, தூங்கி எந்திரிக்கும் போது காலையில நான் தான் அமைச்சரா இருக்கணும், யாரையும் மாத்திடக்கூடாது அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டே படுப்பாங்க. காலையில எந்திரிச்ச உடனே தங்க பிஏ கிட்டயோ இல்ல தங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயோ எந்திரிச்ச உடனே இப்பயும் நான் தான் அமைச்சரா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அலுவலகத்துக்கே போவாங்க. ஏன்னா அலுவலகத்துக்கு போயிட்டு அது வாசல்ல போனதுக்கு அப்புறம் நீங்க அமைச்சர் இல்லைங்கய்யா, அம்மா வந்து நைட்டே உங்களை தூக்கிட்டு வேற ஒருத்தர போட்டாங்கன்னு சொன்னா அவமானமா போயிடும். எல்லா அமைச்சரோட சூழ்நிலையும் அதான். அமைச்சர்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு பயத்திலேயே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நாட்டுக்கு ஏதாவது செய்யணும், தமிழ்நாட்டுக்கு இதை செய்வோம் அதை செய்வோம் அப்படிங்கிற எண்ணமே சுத்தமா எல்லாருமே போயிடுச்சு. அவங்களோட எண்ணம் என்னன்னா அமைச்சரை பத்தி கொடுத்துட்டாங்க, சத்தம் போடாம காலையில அலுவலகத்துக்கு வந்தோமா, கவர்மெண்ட் கார்ல ஊர் சுத்தனமா, 4 அதிகாரிகளை போய் பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டோமா, திருப்பி வீட்டுக்கு போனோமான் இருந்தா கடைசி வரைக்கும் அந்த அமைச்சர் பதவி நமக்கு தங்கும். அதை விட்டுட்டு மாநிலத்துக்கு இது புதுசா செய்வோம், மாநிலத்துக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்போம், ஒரு நல்ல விஷயம் செய்வோம்னு எந்த அமைச்சர்களுக்கு எண்ணமே வராதபடி செல்வி ஜெயலலிதா அவர்கள் செஞ்சுட்டாங்க. இதுல என்ன ஆபத்துனா ஒரு உதாரணம், மிகப்பெரிய ஒரு உதாரணம் இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சென்னை பெருவெள்ளம் ஏராளமான பேர் இறந்து போனாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இதான். எப்படின்னா ஏரி வந்து நிரம்ப போகுதுன்னு அதிகாரிகளுக்கு தெரியும், அமைச்சருக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு சுயமா சிந்திக்கிற திறனே இல்லாம போச்சு இத்தனை வருஷமா. இப்ப திறந்து விட்டா நம்ம என்ன சொல்லுவாங்க, யோ சென்னைக்கு தண்ணீரே அந்த ஏரியில இருந்தா வருது, நீ எதுக்கு திறந்து விட்டான்னு கேட்பாங்க. சரி, திறந்து விடலைனாலும் பிரச்சனை, மழை வேற இந்த 2-3 நாளைக்கு இருக்குன்றாங்க, அது உறுதியா பெய்யுமா பெய்யாதான்னு தெரியாது. இந்த குழப்பத்திலேயே அந்த பொதுப்படைத்துறை அதிகாரிகள் அந்த அமைச்சர் எல்லாமே வந்து சரி நமக்கு என்ன, முதலமைச்சர் அம்மா வந்து டிவியில பாத்துட்டு தானே இருப்பாங்க, நம்ம கூப்பிட்டு ஏதாவது சொன்னா பேசிக்கலாம்னு ஆளாளுக்கு படுத்து தூங்கிட்டாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்களே படுத்து தூங்கிட்டாங்க. அவங்களும் கடைசியில என்னாச்சுன்னா திறந்து விட வேண்டிய நேரத்தில் ஏரியை திறந்து விடாமல் இருந்ததுனால், திடீர்னு திறந்து விட்டதுனால, அது கூட சேர்ந்து ஏராளமான மழை பெஞ்சதுனால தண்ணி போறதுக்கு வழி இல்லாம அது ஊருக்குள்ள வந்துருச்சு. இதுக்கு முக்கிய காரணம் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய அமைச்சர்கள் இல்லாதனாலதான் நடந்துச்சு. இது அது பரவாயில்ல. ஆனா இப்ப இவங்க பண்றாங்க பாருங்க, முதல்ல அமைச்சர்களுடைய பின்னணியை பார்த்தாலே பயமா இருக்கு. அந்த அம்மா வந்து அமைச்சரு கையில விஜயினுடைய போட்டோவை பச்சை கொடுத்திருக்கு, அவர் சிகரெட் குடிக்கிற மாதிரி. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா பெரிய நிதி அமைச்சரு கூடு புகுந்து அடிக்கிற வீடியோ வெளியே வருது, அவங்க சொந்தக்காரங்க அண்ணனை போட்டு அடிக்கிற வீடியோ வெளியே வருது. இன்னொருத்தர் ஸ்டேடியத்துல உட்காந்து போதைப் பொருளை பயன்படுத்துற மாதிரி வீடியோ வருது. இன்னொரு எம்எல்ஏ குப்பையெல்லாம் கொண்டு போய் கல்குவாரி பள்ளத்துல போட்டு அனுப்பி வைக்கலான்னு சொல்றாரு. சொல்லும் போதே நமக்கு பயமா இருக்கு. இதை விட கொடுமை, ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில அமைச்சரா இருந்த எம்ஜிஆர் அவர்களோடு கூட இருந்த செங்கோட்டையன் சமீபத்துல ஒரு பேட்டியில சொல்றாரு, மாணவர்களுடைய அடையாள அட்டையில இனிமேல் சாதி பேரை போடுவோம், போட்டா அது அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு சொல்றாரு. அப்படியே அதிர்ந்து போச்சு தமிழ்நாடு. இவரெல்லாம் எப்படி ஜெயலலிதா கிட்ட வந்து அமைச்சரா இருந்தாரு? ஜெயலலிதா அவங்க அமைச்சரா இருக்கும்போது அவர் இப்படி பேசிருப்பாரா? அவரால் இப்படி பேச முடியுமா? அவரால் இப்படி யோசிச்சிருக்க முடியுமா? அதனாலதான் ஜெயலலிதா அவர்கள் எல்லாத்தையும் இவனுங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்னு வச்சிருந்தாங்க. இவர் ஏன் இப்படி பேசுறாருன்னு நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவர் விளக்கம் கொடுத்தாரெல்லாம் வேற விஷயம். அவர் ஏன் இப்படி முதல்ல பேட்டி கொடுத்தாருன்னா, முதலமைச்சர் மேல வந்து ஒரு பயமோ, முதலமைச்சர் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதோ, இது வந்து ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை, இதை வந்து முதலமைச்சர் கிட்ட வந்து நம்ம கலந்தாலோசிக்கலாம்னு அவர் நினைக்கல. அப்படி ஒருவேளை அவர் கலந்தாலோசிக்கணும்னு நினைச்சாலும் அவருக்கு ஒண்ணும் தெரியாது. அதனால அவரா தோன்றத சொல்றாரு. இது பாருங்க எவ்வளவு ஒரு ஆபத்தான செயல்னு பாருங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் நீங்க வரிசையா எடுத்தீங்கன்னா யாருக்கும் அனுபவம் இல்ல. எல்லாருக்கும் இருக்கிற ஒரே அனுபவம் தியேட்டர்ல போய் 2000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து வாங்கினது, ரசிகர் மன்ற தலைவரா இருந்தது, பாலாபிஷேகம் பண்ணது, விசில் அடிச்சது, தளபதின்னு பல ஆண்டுகளா வந்து அவர் பின்னாடியே புகழ் பாடி அலைஞ்சது. இந்த போக்குவரத்து துறை அமைச்சர் எடுத்துங்க, எல்லாருமே அவங்களுடைய அடிப்படை, அவங்களுடைய மரபணு, அவங்களுடைய ஊறி போனதே ரசிகர் மன்றத்துல இருந்து வந்து இப்ப என்ன பண்றதே தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதை எனக்கு பார்க்கும்போது ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில் இருந்த அமைச்சரையே நம்ம அந்த கிண்டல் பண்ணமே ஒரு பேசு பொருளா இருந்தது. உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் இருந்துச்சு, இப்படி எல்லாம் அமைச்சர்களை வச்சு நாடு எப்படி முன்னேறும். இதுல திமுக ஓரளவு சத்தியமா பாராட்டலாங்க. திமுக வந்து ஊழல் கட்சி தான். அவங்க அமைச்சர் எல்லாரும் ஊழல் எப்படா பண்ணலாம், நல்லா கோடிக்கணக்கில் சொத்து சேர்க்கலாம், மிரட்டலாம், ரவுடிசம் எல்லாம் எல்லாம் இருப்பாங்க. நம்ம எப்பயுமே அதுக்கு எதிராக தான் நம்ம குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா
இந்த அமைச்சர்களுக்கு இந்த சுயமா சிந்தித்து முடிவெடுக்கிறது, புதுசா ஒரு திட்டம் கொண்டு வர்றது, புதுசா ஒரு வழி கொண்டு வர்றது, பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது, நாமளா ஏதாவது செய்வோம், செஞ்சு முதலமைச்சர் நல்ல பேர் வாங்குவோம் அப்படின்னு நினைக்கிறதுல திமுக இது வரைக்கும் ஃபெயிலே ஆனதில்ல. அண்ணா காலகட்டத்தில இருந்து இப்ப வரைக்கும் அமைச்சர்களை நியமிக்கிறதுல ஓரளவுக்கு 90-95% திமுக பரவாயில்ல. அவங்க ஊழல் இருந்து வாங்குவாங்க தவிர இந்த செயல்பாடுகள்ல இவ்வளவு மோசமாலாம் இருக்காது. ஆனா இப்ப இருக்கிற இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா இந்த 5 வருஷம் முடியும் போது நாடு என்ன ஆகுமோன்னு பயமா இருக்கு. இன்னைக்கு ஒரு அமைச்சரை பத்தி ஒரு வீடியோ வருது, இன்னைக்கு ஒரு அமைச்சர் லூஸ் மாதிரி வளர்றாரு. நம்ம லாட்டரி ஆகிட்டு இருக்காருல, அப்பா சாமி பய திறந்தாலே பொய், மேடையில பேசினாலே பொய், பேசும்போதே பொய்ன்னு தெரியுதா இல்ல உண்மையுமே அவருக்கு தெரியலையா? எந்த முதலமைச்சருமே 3 கிலோமீட்டர் மாரத்தானே ஓடுனது இல்லைன்னு சொல்றாரு. இவரெல்லாம் நியூஸ் பாப்பாரா? நியூஸ் பார்க்க மாட்டாப்பியா? உலகத்திலே எந்த முதலமைச்சரும் செய்யலன்னு பச்சை பொய்ய சொல்றாரு. நியூஸ் பாக்குற குறைஞ்சபட்ச பகுத்தறிவு உள்ள ஜெனரல் நாலேஜ் உள்ளவனுக்கு கூட இது நம்ம சொல்லக்கூடாது, இது ஏற்கனவே இவங்க செஞ்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். கேட்கறவன் எல்லாம் கேன பயலா, அறிவுள்ளவங்க நம்பாட்டி போயிட்டு போறாங்க. நமக்கு ஓட்டு போட்டா நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்கன்னு அதை வச்சு நான் பண்றாரா? இன்னுமே புரியல. ஒரு அம்மானா கையில குழந்தையோட ரீல்ஸ் போட்டுட்டே தெரியுது. அந்த அம்மா ஒரு பேட்டியில சொல்லுது, அது எம்எல்ஏ பேட்டியில சொல்லுது, குழந்தை போனாலும் பரவாயில்ல தளபதி முதலமைச்சர் ஆயிட்டார்கள் சொல்லுது. கனிம வளத்துறை அமைச்சர் பாத்தீங்கன்னா முன்னாடி 10 காரு, பின்னாடி 10 காரு, நடுவுல ஒரு காரு, அப்படியே கலர் கலரா லைட்டா போட்டு மேல டாப்ல ட்ரோன் வச்சு கேமரா வச்சு எடுத்து டெய்லி 2 ரீல்ஸா போடுறாரு. போய் கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறத போய் பார்வையிட்டாராம். யாராவது இப்படி நம்ம பாத்துருக்கோமா? கூடவே ஒரு கேமராமேனை தூக்கிட்டு அலையறாங்க. எல்லா அமைச்சர்களும் எல்லா எம்எல்ஏக்களும் ரீல்ஸ் தான். ஸ்கூலுக்கு போனா ரீல்ஸ், அவங்களுடைய ஆபீஸ்க்கு போனா ரீல்ஸ், வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு ரீல்ஸ், கலெக்டர் ஆபீஸ் சேர்ல உட்காந்து ரீல்ஸ், அரசு அதிகாரிகள் இருக்காங்கல்ல அவங்களும் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு நாளா திமுக அரசுல இருந்த அதே அதிகாரிகள் தான் இவ்வளவு நாளா போடாம இருந்தது காரணம் திமுக அரசுல போட முடியாது. போட்டா அவங்க கேள்வி கேட்பாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. இப்ப அரசாங்கமே ரீல்ஸால அரசாங்கமே ரீல்ஸ் போடுது, அரசாங்கமே ரீல்ஸ்ல தான் ஓடுது. அன்னைக்கு பாக்குறேன் ஒரு தாசில்தார் அம்மா, கவர்மெண்ட் ஆபீசர் தாசில்தார் வண்டியை நடுக்காட்டுல நிறுத்திட்டு காருக்கு முன்னாடி நின்று விதவிதமா போஸ்ட் கொடுக்குது, பின்னாடி பாட்டு பாடுது. வட்டாட்சியர், அந்த வட்டாட்சியர் போர்டு கார்ல இருக்கு. பள்ளிக்கூடத்துல ஹெட் மாஸ்டர் பிள்ளைங்க விஜய் பாட்டை பாடி ரீல்ஸ் எடுக்குது. யாரு ஹெட் மாஸ்டர்? இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில இருந்த அதே ஹெட் மாஸ்டர் தான். அந்த விஜய் ரசிகர்கள் எல்லாம் எல்லா பதவியில இருக்கிறவங்க எல்லாம் வெளியே வந்துட்டான். வெளியே நாட்டவே குட்டி செவராக்குறாங்க. எந்த அமைச்சர்களுமே நியூஸ் பாக்குறதே இல்ல, பார்த்ததும் இல்ல. அவங்க சினிமா பார்த்திருக்காங்களே தவிர அவங்களுக்கு நியூஸ் பாக்குற பழக்கமோ புத்தகங்கள் படிக்கிற பழக்கமோ யாருக்குமே இல்ல. அதனாலதான் அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் வளர்றாங்க. ஓட்டு போட்டவனும் நியூஸ் பாக்கல, ஓட்டு இவங்களுக்கு எல்லாம் போட்டாங்கல்ல அவங்களும் எந்த நியூஸும் பாக்குறது இல்ல. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாடகம், சினிமா, கேம், இதுதான் தெரியும். டெல்லி பிரதிநிதி தமிழ்நாட்டுல இருந்து முதலமைச்சர் அப்பாயின்மெண்ட் மாதிரி எதுக்கு பண்ணுவாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அவரு வேலை என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்ப அது கர்நாடகா சேர்ந்த ஒருத்தரை, ஜனநாயகம் படத்தினுடைய தயாரிப்பாளரை, கர்நாடகாவிலேயே வசிக்கிற ஒருத்தரை டெல்லி பிரதிநிதியா தமிழ்நாட்டுக்காக முதலமைச்சர் நியமிச்சிருக்காரு. இது எவ்வளவு பெரிய ஆபத்தான, எவ்வளவு பெரிய மோசமான செயல்னு ஓட்டு போட்ட யாருக்குமே தெரியாது. அந்த நாலேஜே இல்ல. அப்படி ஒரு பதவி இருக்கிறது அவனுக்கு தெரியாது. விஜய்னு ஒருத்தர் நான் தலைகீழா மாத்திடுவேன், நான் தூய சக்தி, திமுக தீய சக்தி, நான் வந்தா தமிழ்நாடே சொர்க்கமா மாறிடும், பாலாரும் தேனாரும் ஓடுன்னு சொன்ன உடனே இவங்க எல்லாம் சேர்ந்து ஓட்ட போட்டாங்க. இப்ப இந்த நாலேஜே இல்லாத, அடிப்படை தகுதியே இல்லாத நம்மள ஆட்சி செஞ்சுட்டு இதெல்லாம் அவங்க மறக்க வைக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, நாங்க பாத்தீங்கன்னா வந்த ஒரே மாசத்துல தமிழ்நாட்டுல முதலீடு பெருக்கிட்டோம், சட்ட ஒழுங்கு சரி பண்ணிட்டோம், சிங்கப்பெண் பாதுகாப்பு படை போட்டு நாங்க தமிழ்நாட்டையே பாதுகாத்துட்டோம், பள்ளிக்கூடம் புதுப்பிக்கிறதுக்கு லஞ்சமே வாங்காம நாங்க பர்மிஷன் கொடுத்துட்டோம், இவ்வளவு நாளா லஞ்சம்னு கேட்டாங்க, இப்ப நாங்க எதுவுமே லஞ்சமே வாங்குறது இல்லை அப்படின்னு ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி மடைமாற்ற வேலையை பண்றாங்க. லஞ்சத்தை விட, ஊழலை விட அனுபவமின்மையும் நிர்வாக திறமையின்மையும் ரொம்ப ஆபத்து. தமிழ்நாட்டை அது அதல பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். ஒருவேளை அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் வேற ஒரு ஆட்சி வந்தா இவங்க பண்ண எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் விளைவுகளையும் சரி பண்றதுக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் ஆயிரும். நான் பயமுறுத்துறதுலாம் சொல்ல, உண்மையை சொல்றேன், மறுபடியும் சொல்றேன். ஊழலை கூட சரி செய்து விடலாம். ஊழல் ஆபத்து குறைவாக்கும், அதை திருத்தலாம், மறுபடியும் ஒரு சட்டம் போடலாம், இன்னொரு ஆட்சி வந்தா அவனை ஜெயில போடலாம், அந்த பணத்தை நீங்க பறிமுதல் பண்ணலாம், அது ஆபத்து குறைவா இருக்கும். ஆனால் அனுபவமின்மை, நிர்வாக திறமையின்மை இருந்துச்சுன்னா வெளிநாடுகளில் இருந்து எந்த விதமான முதலீடுகளும் வராது. ஏன்னா அந்த ஓனர் எல்லாம் என்ன பண்ணா
நிர்வாகம் பண்ணவே உங்களுக்கு தெரியல. புது அரசாங்கம் போய் நம்ம மாட்டிக்க கூடாது, நம்ம சந்திரபாபு நாயுடு இருக்கிற ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான இடத்துக்கு போயிட்டோம்னா தான் நமக்கு கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போயிருவாங்க. இது எதனால வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் புரிதலும் அறிவே இல்லாம சினிமா அறிவு மட்டும் வச்சு பிரைன் வாஷ் பண்ணதெல்லாம் நம்பி ஓட்டு போட்ட மக்களால வந்த வினை. மறுபடியும் நம்ம நாட்டை காப்பாத்துறது மறுபடியும் ஓட்டு போடுற மக்கள் கிட்ட தான் இருக்குது. அது நடக்குதா நடக்கலையான்றது அடுத்தடுத்து வர்ற தேர்தல தான் தெரியும். அது வரைக்கும் திக்குன்னு தான் இருக்கணும். இன்னைக்கு எந்த வீடியோ வர போதோ, இன்னைக்கு எவன் உளறி கொட்ட போறானோ பயந்துகிட்டே தான் இருக்கணும். வேற வழியே இல்ல. காரணம் அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில தமிழ்நாடு வந்துருச்சு. மீண்டும் ஒரு காலம் சந்திக்கிறேன். நன்றி.